வணக்கம். இன்னைக்கு சண்டே. இப்போ நாம் திருச்சி சென்னை ஹைவேல சமயபுரத்துக்கு முன்னாடி இருக்க அந்த ஃப்ளைஓவர் கிட்ட பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஃப்ளைஓவர் ஏறி அந்த சிதம்பரம் ரூட்டை ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே போகலாம் நம்ம. ஜெயங்கொண்டம், கங்கை கொண்ட சோழபுரம், சிதம்பரம் போகிறவங்க இந்த ரூட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் இந்த ரூட்டில் ஏலாக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். திருச்சியிலேருந்து சுமார் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வரும் இது. அங்கே ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு நானும் என்னோடய பையனும் இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பைபாஸ் போடுறதுக்கு முன்னாடி சமயபுரம் ரூட்லேயே நம்ம சமயபுரம் டோல்கேட்னு சொல்லுவோம். அங்கேருந்து ரைட் எக்ஸிட் பண்ணி லால்குடி வழியாக தான் இந்த ஏரியாஸ்க்கெல்லாம் போனோம். அப்போ ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ இந்த ஃப்ளைஓவர் போட்டதுலேருந்து குயிக்காக ட்ராவல் பண்ண முடியுது. என்னோடய ஃப்ரெண்டு மனோகர், இயற்கை விவசாயி, அவர் தான் இந்த ஏலாக்குறிச்சி பற்றி சொன்னார். அங்கே ஒரு அடைக்கல மாதா சர்ச் இருக்கிறதாகவும் அங்கே ஒரு நியர்பை ஓல்டேஜ் ஹோமும் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதனால் அந்த இடத்த விசிட் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். நண்பர் மனோகர் ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஒரு நபர். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஹோமுக்கு கொஞ்சம் டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. இந்த ரூட்லேயே அரௌண்டு 50 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோன்னா கீழப்பழுவூர்னு ஒரு ஏரியா வரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த சர்வீஸ் ரோடு ஸ்லைட் பண்ணிவிட்டு ரைட் சைடு உள்ளே போயிட்டு நம்ம அரியலூர், தஞ்சாவூர் ரூட்டை பிடிப்போம். அந்த ரூட்லேருந்து ஏலாக்குறிச்சி எக்ஸிட் எடுக்கணும். இப்போ சர்வீஸ் ரோடு பிடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு ரைட் டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம அந்த அரியலூர், தஞ்சாவூர் ரூட்டை பிடிச்சிருவோம். இந்த ரூட்லேயே நம்ம போனோம்னா கீழப்பழுவூர் வரும். அதை தாண்டி நம்ம தஞ்சாவூர் ரூட்டில் அப்படியே போயிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஏலாக்குறிச்சிக்கு எக்ஸிட் எடுப்போம். அந்த மெயின் ரோட்லேருந்து 9 கிலோமீட்டர்ஸில் ஏலாக்குறிச்சி ரீச் பண்ணிடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் ஏலாக்குறிச்சி டைவர்ஷன் எடுக்க போகிறோம். டேர்ன் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் வரும். இந்த டைவர்ஷன் இடத்துலேருந்து தஞ்சாவூர் அரௌண்ட் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ தஞ்சை பகுதியில் இது வர்றதுனால இந்த ஏரியா ரொம்ப செழிப்பாக இருக்குது. இருபுறமும் நம்ம அந்த நெல் வயல்கள் பார்க்க முடியும். அறுவடைக்கு தயாராகிருக்கு. சிலது அறுவடை பண்ணப்பட்டுள்ளது. ஏலாக்குறிச்சி வந்தாச்சு. இப்போ மாதா கோயில் ரோடு டேர்ன் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அடைக்கல மாதா சர்ச் ரோட்லேருந்தே அங்கே நமக்கு அந்த வியூ பார்க்க முடியும். மே மாதத்தில் இந்த கோவில் திருவிழா வரும் போல் அப்போல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு கேள்விப்பட்டோம். இப்போ நமக்கு அற்புதமாக அந்த சர்ச் ஏரியா நமக்கு தெரியுது. மிகப்பெரிய மாதா சிலையும் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்போ கோவில் நம்ம என்ட்ராக போகிறோம். நாங்கள் என்ன திங்க் பண்ணோன்னா இந்த சர்ச்சுக்குள்ளேயே அந்த ஓல்டேஜ் ஹோம் இருக்குதுன்னு நினச்சோம். இந்த கேம்பஸில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டோம். அதனால் அப்படியே உள்ளே வந்துட்டு முதல்ல மாதாலாம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் ஓல்டேஜ் ஹோம் போயிட்டு வரலாம் அப்படின்னு இந்த கேம்பஸ்குள்ளே போகிறோம். நிறைய மக்கள் இந்த கோயிலில் வேண்டுதல் வச்சு அது நல்லபடியாக நடந்து அந்த வேண்டுதல்லாம் அவங்க செலுத்துகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். நிறைய கல்யாணங்கள் இந்த கோயிலில் நடக்குது. கார் பார்க்கிங் சார்ஜ் 20 ரூபா வாங்கினாங்க. இந்த சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக ஏலாக்குறிச்சியில் 300 வருடங்களுக்கு முன்னாடி வீர மாமணிவர் இந்த ஏரியாவில் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் இந்த சர்ச்சில் போட்டிருக்கு. வீரமாமுனிவர் தான் முதலாக இந்த ஏரியாவில் ஒரு கோவில் மாதாவுக்காக கட்டியிருக்காரு. பிற்காலத்தில் அது எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டப்பட்டிருக்கு. பூண்டி மாதா கோவிலுடைய சாயல் இந்த ஏரியாவில் ரொம்பவே தெரியுது. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த சூழ்நிலை. அப்படியே இந்த ஏரியாவோட கிளிப்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கிட்டே ஓல்டேஜ் ஹோம் எங்கே இருக்குதுன்னு விசாரித்தா இந்த கேம்பஸில் கிடையாது. அது ஆக்சுவலாக நம்ம சர்ச்சு என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ரோடு ரைட் சைடில் வளைஞ்சி போகும். அதில் ஒரு 200 மீட்டர்ஸில் ஒரு சிஸ்டர்ஸ் குரூப் நடத்துகிற ஹோம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு புதன்கிழமையும் நடக்கிற மாஸ் மாதா டிவியில் ஒளிபரப்புவாங்க போல். அதை பார்த்து அந்த ஓல்டேஜ் ஹோமை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டு நிறைய பேர் இங்கே டெடிகேட் பண்ணுறாங்க. நல்ல இன்ஃபர்மேஷன் அண்ட் நல்ல வசனங்கள் கண்ணில் பட்டுச்சு. அந்த கிளிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியா, ஃப்ரீ ஏர், நோ பொல்யூஷன், ரொம்ப அருமையாக இருந்தது இந்த பொழுது. மாதாலாம் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் இருக்கிற கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி அப்படியே மெதுவாக ஓல்டேஜ் ஹோம் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இப்போ இந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் இந்த மாதா கோயிலின் அருமையான சூழலை நீங்களும் கண்டு களிக்கலாம்.
நாம் இப்போ இந்த மிக உயர அருமையான மாதாவுடைய திரு உருவத்தை பார்க்குறோம். இந்த அமைப்பு வந்து அழகா ஒரு குளத்து மேலே சூப்பராக கட்டியிருக்காங்க. இப்போ நான் அந்த மேலே இருந்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபுல் வியூ இப்போ நமக்கு ரொம்ப அருமையாக தெரியுது அந்த ஏரியாவை சுற்றி. மாதா சிலையை சுற்றி வர மாதிரி அருமையாக அமைச்சு 2 சைடும் தனித்தனியாக அந்த தடுப்பு போட்டு இந்த அமைப்பு சூப்பராக இருக்குது. வர்றதுக்கு ஒரு வழி, போகிறதுக்கு ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி. மாதா திருவுருவத்தை சுற்றி வந்து இப்போ அந்த சிலையை முடிஞ்ச வரை கவர் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். நமக்காக ஜெபிக்கும் தேவ மாதாவின் அற்புதமான வியூ. இங்கே அருளானந்தர் அவரை பற்றிய இன்ஃபர்மேஷன் இங்கே நமக்கு போட்டிருக்கு. இந்த அருமையான கோயிலில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓல்டேஜ் ஹோம் நோக்கி கிளம்புறோம். அப்படியே கோயிலை விட்டு வெளியில் வந்துட்டு லெஃப்ட் டர்ன் பண்ணிவிட்டு அந்த ரூட்டில் ஒரு 200 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ராவல் பண்ணால் நமக்கு ரோடோட ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ஹோம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து தேவமாதாவின் அருள் பெற்று செல்ல ரொம்ப அருமையான இடம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம். நேராக இருக்கிறது நம்ம வந்த பாதை. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பி டுவர்ட்ஸ் நம்ம அந்த ஓல்டேஜ் ஹோம் பார்க்க போகிறோம். அங்கே சுமார் ஒரு 55 பேர் இருக்கிறதா சொன்னாங்க. இப்போ நமக்கு அந்த ப்ளூ கேம்பஸ் தெரியுது இல்லையா ரைட் ஹேண்ட் சைடில், அதுதான் போல். எங்களுக்கு இனிஷியலாக தெரியல. அந்த கேம்பஸை ஒட்டி இங்கே அடைக்கலம் அது ஹாஸ்பிட்டல் இருந்தது. அதனால் காரை அதுக்குள்ளே விட்டு அங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே சைடு கேட்டு வழியாக நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஹெட்டை நாங்கள் மீட் பண்ணோம். அந்த முதியோர் இல்ல கிளிப்பை இப்போ நம்ம பார்க்குறோம். ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே ரொம்ப க்ளீனாக இருக்குது. இந்த ஈவினிங் அருமையாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ரிட்டன் கிளம்புறோம். சூரியன் அஸ்தமித்து கொண்டிருக்கின்றார். சூப்பரான வியூ தெரியுது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி ஏரியாவுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களால் முடிந்த உதவிகள் செய்யலாம். நன்றி, வணக்கம்.